கடுமையான விமர்சனங்களை அடுத்து 2 கட்ட தேர்தலில் பதிவான வாக்கு சதவீத விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த முதற்கட்ட தேர்தலில் 66.44% இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 66.71% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நாட்டின் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டிற்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவீத விவரங்களில் முரண்பாடு ஏற்பட்டது. இதேபோல் நாடு முழுவதுமே 2 கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் வாக்குப்பதிவு முடிந்து பல நாட்களாகியும் இறுதி வாக்கு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடாமலேயே இருந்தது பல்வேறு விமர்சனத்திற்கு ஆளானது. கடந்த காலங்களில் வாக்குப்பதிவு முடிந்து 24 மணி நேரத்தில் வாக்குப்பதிவு விவரங்கள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தின் தாமதத்திற்கு என்ன காரணம் என காங்கிரஸ் எம்பி ஜெய்ராம் ரமேஷ், மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோர் கேள்வி எழுப்பியிருந்தனர். கடுமையான விமர்சனங்களுக்கு பிறகு 2 கட்ட தேர்தலில் பதிவான வாக்கு சதவீத விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 21 மாநிலங்களில் நடந்த முதல்கட்ட தேர்தலில் 66.44% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் 66.71% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் 69.72 விழுக்காடும், புதுச்சேரியில் 78.90 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் பதிவான வாக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 13 மாநிலங்களில் நடந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் 20 தொகுதிகளை கொண்ட கேரளாவிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அம்மாநிலத்தில் 71.27% வாக்குகளும், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள 14 தொகுதிகளில் நடந்த வாக்குப்பதிவில் 69.56% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இதேபோல் ராஜஸ்தான், அசாம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த தேர்தலில் பதிவான வாக்கு விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.